ஹலோ கைஸ், நாம் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு டவுட் கேட்டிருந்தோம். அது என்னன்னா, எதுவுமே இல்லாத, காற்று கூட இல்லாத ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஸ்பேஸ். அதை நம்ம வேக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த எதுவுமே இல்லாததுலேருந்து எப்படி இருக்கக்கூடிய மேட்டர்னு சொல்லக்கூடிய பொருட்கள் உருவாகுது. அணுவை பிளந்தா புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அதாவது புரோட்டான்ஸை உடைச்சா அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு யாராவது சொல்கிறாங்களா? அவை எப்படி உருவாகுது? இந்த மாதிரியான விஷயங்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். ஒரு அணுவை பிளக்கும்போது நமக்கு நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை உடைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அவற்றை பிளக்க முடியுமா? ஆமாங்க, பிளக்கிறது மூலமாக நமக்கு மிக மிக சிறிய பொருட்களும் கிடைக்குது. இந்த பார்ட்டிகல்ஸ் தான் மற்ற மிகப்பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய அணுக்கள், மாலிகுல்ஸை உருவாக்குது. ஸ்டாண்டர்ட் மாடல் தியரி. இந்த தியரி தாங்க வெற்றிடம், அதாவது ஸ்பேஸ் அப்படிங்கிறதையும், அதிலேருந்து எப்படி இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் உருவாகுது அப்படிங்கிறதையும் சொல்லுது. பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த வெற்றிடம் ஆகிய விண்வெளியை நாம் ஒரு பெருங்கடல் மாதிரி நினச்சிக்கலாம். அந்த கடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது. அந்த கடலில் பல்வேறு அடுக்குகள் இருக்கிறதாக வச்சுக்கோங்க. இந்த அடுக்குகள் பார்த்திங்கன்னா நம்ம முப்பரிமாண விதத்தில் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 6 விதமான அடுக்குகள் கிடைக்குது. அறிவியலாளர்கள் இந்த அடுக்குகளை ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெவ்வேறு விதமான ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸை உருவாக்குது. அப்படி உருவானவை தான் இந்த லெப்டான்ஸ், குவார்க்ஸ் அண்டு போசான்ஸ். லெப்டான்ஸும் குவார்க்ஸும் பார்த்திங்கன்னா மேட்டர் ஃபீல்ட்ஸ்லேருந்து உருவாகுது. அதில் குவார்க்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜோடி ஜோடியாகவோ அல்லது ஒரு குழுக்களாகவோ தான் இருக்கும். அதே நேரத்தில் போசான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ்னால் உருவாக்கப்படுது. அதாவது பேசிக்காக 4 விதமான விசைகள், அதாவது ஃபோர்ஸஸ் இருக்குது. கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக் அண்டு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்ட்ஸ். இந்த 4 விதமான ஃபீல்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா போசான்ஸை உருவாக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். லெப்டான்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் குவார்க்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் உருவாக்குது. ஸோ இதில் 3 குவார்க்குகள் சேர்ந்து நமக்கு புரோட்டான்ஸை கொடுக்குது. அந்த 3 குவார்க்குகளும் எப்படி ஒன்றாக இணைஞ்சிருக்குது? அதே மாதிரி எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் எப்படி இடையிலான தொடர்பு இருக்குது? ஸோ அதுக்கு காரணம் தாங்க இந்த போசான்ஸ். போசான்ஸ் பார்த்திங்கன்னா அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர் மாதிரி செயல்படுது. ஸோ இது அவற்றை லிங்க் பண்ணுறது மூலமாக நமக்கு அட்டாம்ஸை உருவாக்குது. பார்த்திங்கன்னா 3 குவார்க்குகளுக்கும் இடையிலையும் போசான்ஸ் தான் இருக்குது. அதே நேரத்தில் அந்த குவார்க்குகள் மூலமாக உருவாகக்கூடிய புரோட்டான்ஸுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய லெப்டான் ஆகிய எலக்ட்ரானுக்கும் இடையிலையும் பார்த்திங்கன்னா இந்த போசான்ஸ் தான் மெசஞ்சர் கனெக்டிங்காக இருக்குது. இவையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அணு அப்படிங்கிறத உருவாக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 17 விதமான பார்ட்டிகல்ஸ் உருவாகுது. அணுவில் இருக்கக்கூடிய இந்த குவார்க்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசமோடையும் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோடையும் இன்டராக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட மட்டும்தான் இன்டராக்ட் பண்ணுது. இப்போது கற்பனை பண்ணி பாருங்கள், எதுவுமே இல்லாத வெற்றிடம், அதிலிருந்து உருவாக்கக்கூடிய இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ், அந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு அட்டாம், அந்த அட்டாம்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய மாலிகுல்ஸ், அந்த மாலிகுல்ஸ்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய செல்ஸ், அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், அப்புறம் ஆர்கன் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷன். இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவிலேருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் தான் உங்கள் MS. டாடா.